கெய்சன் மாஸ்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தேர்தல் நேரம். யாருக்கு வாக்களிப்பது என்று புரியவில்லையா? குழப்பமாக உள்ளதா? இவர்களிடம் கேளுங்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். அபிநந்தனின் அம்மாவிடம் கேளுங்கள், காஷ்மீரி இந்துக்களிடம் கேளுங்கள், அயோத்தியின் மகான்களை கேளுங்கள், கோத்தாரி சகோதரர்களின் சகோதரியிடம் கேளுங்கள், உக்ரைனில் படிக்கும் மாணவர்களிடம் கேளுங்கள், கிசான் நிதி பெறும் விவசாயிகளிடம் கேளுங்கள், இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் கேளுங்கள், எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள இராணுவ வீரர்களிடம் கேளுங்கள், காசி விஸ்வநாதரின் பக்தர்களை கேளுங்கள், முத்தலாக்கிலிருந்து பாதுகாப்பான முஸ்லிம் பெண்களிடம் கேளுங்கள், பாபா பர்பானி கேதார்நாத்தின் பக்தர்களை கேளுங்கள், வெளிநாட்டில் சம்பாதிக்கும் இந்தியர்களிடம் கேளுங்கள், உதய்பூரின் கன்கையாலாலின் குடும்பத்தை கேளுங்கள், கேரளா மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் துன்பத்தில் இருக்கும் மக்களிடம் கேளுங்கள், ராம ஜென்ம பூமி கோவில் கனவு காணும் பொதுமக்களிடம் கேளுங்கள், ஒன்றுபட்ட இந்தியாவின் பிரிவினை வரலாற்றை எழுதியவர்களிடம் கேளுங்கள், 24 மணி நேர மின்சாரம் கிடைக்கிறவரிடம் கேளுங்கள், அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பினால் பயனடைபவர்களிடம் கேளுங்கள், இந்திய இராணுவத்திடம் கேளுங்கள், அவர்களின் கணக்கில் நேரடியாக பணம் பெறுபவர்களிடம் கேளுங்கள், கொரோனா காலத்தில் பசியால் வாடும் மக்களிடம், இன்னும் இலவச ரேஷன் பெறுபவர்களிடம் கேளுங்கள், ஆயுஷ்மான் கார்டு பெற்றவர்களிடம் கேளுங்கள், நிரந்தர வீடு கிடைத்த ஏழைகளிடம் கேளுங்கள், மரியாதைக்குரிய வீடு யாருடைய வீடுகளில் இலவசமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் கேளுங்கள். இப்படி பலரிடம் கேளுங்கள். ஏன், கத்தாரில் 8 முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு மரண தண்டனையை மன்னித்து மோடிஜி இந்தியாவுக்கு அழைத்து வந்தார். அந்த 8 அதிகாரிகளின் குடும்பத்தினரிடம் கேளுங்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அவர்கள் கூறுவார்கள், பாஜகவுக்கு வாக்களியுங்கள், மோடிக்கு வாக்களியுங்கள் என்று. நன்றி.